السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் நடைமுறையில் சிறந்த நடைமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை என்றும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்குவது, மார்க்கத்தின் பேரால் உருவாக்கப்படக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் வித்யார்த்திகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்தில் இட்டுச் செல்லும் என்கின்ற பேராபத்தை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உத்தம தோழர்களுக்கு மத்தியில் அடிக்கடி ஞாபகம் ஊட்டக்கூடிய ஒன்றை இந்த குத்துபாவின் ஆரம்ப வசியத்தாக நான் விட்டுக் கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நறுமை தோழர்களே, நமக்கு இந்த குத்துபாவில் தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, மாதங்களில் பீடை உண்டா, குறிப்பாக சஃபர் மாதத்தில் பீடை உண்டா என்கின்ற இந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள். ஜாஹிலியா காலத்து பண்பை பற்றிய ஒரு தலைப்பு நமக்கு தரப்படுவது என்றால் நம்ம சமுதாயம் இன்னும் ஜாஹிலியத்தில் இருக்கிறார் என்று உண்மையாகிறது. ஒரு ஜாஹிலியத் பண்புடைய தலைப்பை நமக்கு தருகிறார்கள் என்றால் நம்ம மக்கள் இன்னும் இஸ்லாத்துக்குள் இல்லை, ஜாஹிலியத்தில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் தொப்பியை போட்டவர்களாக முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், தாடியை வைத்து முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஈமானிய அடிப்படையில் ஜாஹிலியத்துடைய பண்பில் இருக்கிறார்கள் என்பது இதன் யதார்த்த மெய்யாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பீடை என்றால் என்ன அப்படி பார்த்தோம்னா, நம்ம முசீபத்துன்னு சொல்லுவோம் பாருங்க, முசீபத்து பிடிச்சவன் அப்படி ஏசுவோம். பிள்ளை கோபம் வந்துட்டா அல்லது எவனாவது நமக்கு எதிரியா இருந்தானா முசீபத்து பிடிச்சவன் அப்படின்னு என்ன செஞ்சிருவோம், திட்டுவோம். அப்ப இந்த முசீபத், இந்த பீடை இஸ்லாத்தில் இருக்கிறதா இல்லையா, குறிப்பாக மாதங்களில் ஏதாவது ஒரு மாதத்தில் பீடை இருக்குதா இல்லையா என்பதை பற்றி நாம் இன்று அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஏன் நம்ம தாய்மார்களுக்கு மத்தியில், நம்ம இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியில் இந்த பீடை என்கின்ற ஒன்று இருக்குது, இதற்கான வழிவகைகள் இருக்குது என்ற அடிப்படையில் பீடை என்கின்ற ஒன்றை இவர்கள் நினைத்து ஈமானை பறிகொடுத்து இவர்கள் அதல பாதாளத்தில் செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். முதலில் மாதங்கள் என்றால் என்ன, மாதங்கள் எத்தனை என்பதை முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில 9ஆம் அத்தியாயம் 36ஆம் வசனத்தில் சொல்கின்ற பொழுது, இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன், அல்லாஹ்விடத்தில் வருடத்துக்கு 12 மாதங்கள் தான். அல்லாஹ்விடத்துல வருடம் இருக்குல்லங்க, இந்த வருடத்துல 12 மாதங்கள் தான். எப்பயிருந்து இந்த 12 மாதங்கள் அறிமுகப்படுத்துகிறான், அதுவும் தேவையா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், ஃபீ கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய பதிவேட்டுல ஒரு வருடத்துக்கு 12 மாதம் தான் இருக்குது. இது எப்ப இருந்து, யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்து, வானம் பூமி எப்ப படைக்கப்பட்டுச்சோ, எப்ப பூமியோட சுழற்சியின்
இன்று வரும் வரைக்கும் வருஷத்துக்கு 12 மாதம் தான் என்று சொல்லிட்டு மின்ஹா அதிலும் உள்ளதுதான் அர்பாத்துல் ஹுரும் 4 மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்கள் இருக்கின்றன. அப்ப இதுல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சுருக்கமான தெளிவை சொல்கிறான். என்ன சுருக்கமான தெளிவு? வருஷத்துக்கு 12 தான். இந்த உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்குது, எத்தனையோ சித்தாந்தங்கள் இருக்குது, எத்தனையோ கோட்பாடு இருக்குது. அவர்களுக்கு மத்தியில் வருடத்துக்கு 12 மாதம் இல்லை, 13 மாதம் என்றோ 11 மாதம் என்றோ 10 மாதம் என்றோ யாராவது கணக்கிட்டதுண்டா? கணக்கிட்டது கிடையாது. 12 மாதம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட 12 மாதத்துக்குள்ள அல்லாஹ் என்ன சொல்றான்னா 4 மாதம் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம், 4 மாதம் யுத்தம் செய்ய ஹராமாக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவ இந்த 4 மாதத்துக்குள்ள பீடை என்கின்ற மாதம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் என்னத்தை சொல்லல? முசீபத்துக்குரிய ஒரு மாசம் சொல்லுவாங்கல்ல, நம்ம சமுதாயத்தில் இருக்குது. வருஷத்துல ஒரு மாசம் இருக்குது, அது முசீபத்துக்குரிய மாசம். அந்த மாசத்துல வானத்துல இருந்து 1,24,000 முசீபத் இறங்குது அந்த உலகத்துக்கு. கணக்கிட்டு சொல்றாங்க பாருங்க, சுபஹானல்லாஹ். இந்த சமுதாய மக்கள் கணக்கிடுறாங்க, 1,24,000 முசீபத் இறங்குதான். நம்ம எல்லாம் படிச்சோம், லைஃபான சரிதான். எப்படி படிச்சோம்? உலகத்துக்கு 1,24,000 நபிமார்கள் வந்தாலும் படிச்சோம். செய்தி பலகீனமாக இருந்தாலும் அப்படிதான் படிச்சிருக்கிறோம். நம்ம தாய்மார் எப்படி சொல்றாங்க? நபிமார் வந்தது வரல அதையும் தெரியாது. வானத்துல இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒடுக்கத்து புதன் சொல்லுவாங்க பாருங்க. இந்த ஒடுக்கத்து புதன்ல 1,24,000 முசீபத் இறங்குது உலகத்துக்கு. இவங்களாக கணக்கிட்டு இவங்களுக்கு எப்படிதான் மெசேஜ் வந்துச்சோ தெரியாது, இமெயில் எவன் பண்ணினாலும் தெரியாது, டெலிகிராம்ல எவன் போட்டாலும் தெரியாது, வாட்ஸ்அப்ல எவன் கொடுத்தாலும் தெரியாது. ஆனா 1,24,000 முசீபத் இறங்குது. எப்ப இறங்குது? இந்த ஒடுக்கத்து புதன் இருக்கிற சபர் மாத கடைசி புதன் அன்று இறங்குது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? 12 வருஷத்துக்கு 12 மாசம் தான் இருக்குது. அதுல 4 மாசம் கண்ணியப்படுத்தப்பட்ட மாசம். யுத்தம் செய்ய முடியாது, அடிதடியில் இறங்க முடியாது, அத்துமீறல் செய்ய முடியாது. எல்லோருடைய மானங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், எல்லோருடைய உரிமைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செய்றான். 4 மாதங்களை சொல்றான். இத நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை பாருங்க. அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இது புகாரியில 3197வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வான பூமியை படைத்ததிலிருந்து ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள் தான் என்று சொல்லிட்டு மின்னா அர்பாத்துல் ஹுரும், அதில் 4 மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம், அது 4 மாதங்கள் யுத்தம் செய்ய ஹராமாக்கப்பட்ட மாதம், சலாத்துன் முத்தவாலியாத், அதுல தொடர்ந்தேர்ச்சியாக 3 மாசம் வருகிறது. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் சொல்லிட்டு ஜமாதுல் ஆகிருக்கும் ஷாபானுக்கும் இடையில இருக்கிற ரஜப் மாதம், இதுவும் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். அப்ப துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், இந்த ரஜப் ஆகிய 4 மாதங்கள்லையும் யுத்தம் செய்ய இயலாது, வாழ்க்கைக்கு போராட இயலாது, அத்துமீறல் செய்ய இயலாது, அடாவடித்தனம் பண்ண முடியாது, எல்லாம் தடை செய்யப்பட்டது. அப்படின்னு எப்ப இருந்து? வானபூமி படைக்கப்பட்டதுல இருந்து. நபி அவர்கள் காலத்தில் இருந்து அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பில் இருந்து அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்தில் அல்ல, வானபூமி படைக்கப்பட்டதுல இருந்து 4 மாதங்கள் யுத்தம் செய்வது ஹராமாக்கப்பட்டிருக்குது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போற
ரசூலுல்லாஹ்க்கு தலை வருத்தம் வந்துச்சு, ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டார்கள், ரசூலுல்லாஹ் மரணிக்கும் தருவாய் அடைந்தார்கள். அதனால அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் வந்துச்சு, இது பூனை மாதம் இல்லையான்னு கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்க? இந்த சபர்ல கல்யாணம் முடிச்சிடாத, உன் வாழ்க்கை நாசமா போயிடும், அதுல குழந்தை தரிச்சாலும் அது விட்டுடாத, உங்க வளர்ந்துக்கு கூட விட்டுறாத. இந்த அளவுக்கு சபர் மாதத்தை பற்றிய தப்பான கருத்துக்களை மக்கள் மத்தியில் இன்றைய சமுதாயம் வளர்த்து அதிலேயே ஊறி போயிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒன்றுக்கு நலவு இருந்தாலும் ஒன்றுக்கு கெடுதி இருந்தாலும் யார் மூலம் நமக்கு வரணும்? ரப்புக்கிட்ட இருந்து வரணும். இதுல நலவு இருக்குது, இதுல கெடுதி இருக்குது. இப்ப பாருங்களேன், ஹராம் ஹலால் நிச்சயம் இருக்குல்ல, ஹராம் ஹலால் இதுல நமக்கு கையெழுக்க ரைட் இருக்குதா? நம்ம இஷ்டப்பட்ட முறையில ஹராமாக்க முடியுமா? நம்ம இஷ்டப்பட்ட முறையில ஹலால் ஆக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தேன தனக்கு ஹராம்னு சொன்ன உடனே யா அய்யுஹன் நபியு, ஏ நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கி தந்த ஒன்றை எப்படி நீங்க ஹராம் ஆக்குவீங்க? அப்ப ஹராம் ஹலால் என்றாலே அல்லாஹ் இருந்து வருகிறது, மாதங்களை உருவாக்கின ரப்புன்னு வருகிறது. அதுல 4 மாசத்தை கண்ணியப்படுத்த அவனே சொல்றான், அவனே 4 மாசத்தையும் கண்ணியப்படுத்தியதாக சொல்கிறானே. அவ சொன்ன ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன செய்யணும்? மிக தெளிவான முறையில குர்ஆன் சுன்னா அடிப்படையில எங்களுக்கு கிளியர் பண்ணணும். குர்ஆன் சுன்னா முறையில் என்ன செய்யணும்? எங்களுக்கு ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்த வேண்டும். அவன் எப்படி தெளிவுபடுத்துறான்? 4 மாசங்கள் கண்ணியப்படுத்தப்பட்ட மாசம், இதுல பீடை மாசம் ஒன்று கிடையாது, முசீபத்து மாசம் கிடையாது என்று ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் தெளிவுபடுத்தி இருக்கத்தக்கன நம்ம சமுதாயம் என்ன சொல்றாங்க? இந்த சபர் மாதம் இருக்கிற இது பீடை மாதம் என்று மக்கள் மத்தியில கொண்டு வந்து, ஏன் அந்த பீடை மாதம் சொல்றோம்? சும்மா சொன்னமா? எங்க வாய்க்குழுப்புக்கு சொன்னமா? அல்லாஹ்வுடைய தூதர் நோய்வாய்ப்பட்டார்கள். அல்லாஹ் உதவி யாரு? அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவர்கள். அல்லாஹ் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, அல்லாஹ் யாரை அதிகமாக நேசிக்கிறானோ அவரை அதிகமாகவே சோதிப்பான். அல்லாஹ் ஒருத்தரை நேசித்து விட்டான் என்றால் அவரை மௌத்து வரும் வரைக்கும் சோதிப்பான். அவர் ரசூலுல்லாஹ்க்கு சோதனை வராது என்று யாரும் சொல்ல முடியுமா? அல்லாஹ் கடுமையா சோதித்தது நபி அவர்களை தானே, வேற யாரையும் சோதிக்கல. அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு சஃபர் மாசத்துல மட்டும் நோய் வந்துச்சா? ரசூலுல்லாஹ்வுக்கு சஃபர் மாசத்துல மட்டும்தான் தலைவர்த்தம் வந்துச்சா? கிடையாதுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பல நிலைமைகள் நோய் வந்திருக்குது. உஹது யுத்தத்துல ரசூலுல்லாஹ் பல்ல உடைஞ்சிச்சு, அது சஃபர் மாதத்திலயா? யாராவது காட்ட முடியுமா? சஃபர் மாதத்துல உஹது யுத்தம் நடந்துச்சு சொல்ல முடியுமா? கிடையாதுங்க. அப்ப எனவே தோழர்களே, இந்த சஃபர் மாதம் என்கின்ற ஒன்று பீடையா இல்லையா என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணுமாக இருந்தால் ஒரு அடிப்படை நாங்கள் விளங்கணும். அந்த அடிப்படையை நாங்கள் விளங்குவோம் என்று சொன்னால் எங்களுக்கு சஃபரில் பீடை மாதம் இல்லை என்று நாங்கள் உறுதிப்படுத்தலாம். ஒரு அடிப்படை முதல்ல விளங்கணும். அது என்ன அடிப்படை அப்படின்னம்னா, அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா 64ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனத்தில் சொல்கின்ற பொழுது, மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ், ஒரு மனிதனுக்கு ஒரு பீடை ஏற்படும் என்றால், ஒரு முசீபத் ஏற்படும் என்றால், ஒரு தடங்கல் ஏற்படும் என்றால், ஒரு தோல்வி ஏற்படும் என்றால் அல்லாஹ்வுடைய விதி பிரகாரம் தான் அவனுக்கு வருகிறது. அப்ப நமக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் வந்தேன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தேன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஏதாவது தோல்வி வந்தேன்னு வச்சுக்கோங்க, நமக்கு சபர்மான பீடையினால் வரவில்லை, சபர்மானத்தினால் செஞ்சதுனாலதான் இப்படி ஒரு சோதனை வந்துச்சு நான் நினைக்க கூடாது என்பதற்காக ரப்பு என்ன சொல்றான்? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது நான் ஏற்பாடு செஞ்சதுதான் அப்படின்னு ரப்பு சொல்றான். அவன் இன்னும் தெளிவா எப்படி சொல்றான் பாருங்க. 57ஆம் அத்தியாயம் 22ஆம் வசனத்தை சொல்கின்ற பொழுது, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபி அன்ஃபுசிக்கும், இந்த பூமியிலேயோ அல்லது உங்களுக்குள்ளேயோ ஏதாவது பீடை வரும் என்றால், ஏதாவது முஸீபத் வரும் என்றால், ஏதாவது கைசேதம் வரும் என்றால், இல்லா ஃபி கிதாபி மின் கப்லி, உங்களுக்கு முன்னு நம்ம எழுதி வச்சுட்டோம் ரப்புல் ஆலமீன். உங்களுக்கு முன்னுக்கு நான் எழுதி வச்சுட்டேன்ப்பா, உனக்கு 2014 11ஆம் மாசம் 28ஆம் தேதி உனக்கு சாப்பாடு கிடைக்காது பகலைக்கு அப்படின்னு கஷ்டம் தானே, அது நஷ்டம் தானே, அதை நான் எழுதி வச்சிருந்தேன். எப்ப எழுதி வச்சிருந்தான்? வானம் பூமி படைக்கப்படுறதுக்கு முன்னுக்கு எழுதி வச்சிருந்தா ரசூலுல்லாஹ். நமக்கு இப்ப நான் இந்த பயம்
இந்த விதியை எழுதியதாக அல்லாஹ்வுடைய சொல்கிறார்கள். முதல்ல அல்லாஹ் தண்ணீரை படைச்சாங்க. தண்ணீரை படைச்சு அதுல இருந்து அரிச படைச்சான். அதுல அவன் அமர்ந்தான். அந்த அரிசின் பிறகு அல்லாஹ் பேரையும் கொப்பியையும் படைச்சான். அவன் மூன்றாவது தரமாக பேரையும் கொப்பியையும் படைச்சிட்டு அதுக்கு எழுதுன்னு சொன்னான். அல்லாஹ் என்ன சொல்றான்? எழுதுன்னு சொல்றான். அப்ப அது திருப்பி கேட்குது, நான் எதை எழுதுறத, நான் எதை எழுதுன்னு சொல்லு. அல்லாஹ் என்ன சொன்னான்? இன்று தொடக்கம் மறுமை வரும் வரைக்கும் எழுது அப்படின்னா. அப்ப இன்று தொடக்க மறுமை வரும் வரைக்கும் எழுதுன்னா அவனை கட்டளை தானே எல்லாம். அவன் சொன்னதான் எழுதி வச்சிருக்குது. இப்ப நான் கையை தூக்குறதும், நான் கையை இங்கால கொண்டு வர்றதும், நான் மைக்க பிடிக்கிறதும் அப்ப எழுதப்பட்டாச்சு. இப்ப நான் புதுசாக பிடிக்கிறத எழுதப்பட்டது நடக்குது, அவ்வளவுதான். அப்ப எனவே சஃபர் மாதம் பீடை மாதம் சொல்ல முடியுமா, அல்லது வேற ஒன்று நமக்கு பீடை வந்து சொல்ல முடியுமா? எந்த அளவு தூரம் நம்ம சமுதாயம் மூட நம்பிக்கையில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், திருமண விடயத்தில் இருந்து, வீட்டுக்கு குடிவரத்தில் இருந்து, பறவைகள் பறக்கிறதுல இருந்து, பூனை குறுக்கறக்கிறதுல இருந்து மூட நம்பிக்கை தலை விரித்து ஆடுவதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க? பிரயாணம் போகின்ற பொழுது பூனை குறுக்கறதுன்னா முசீபத்து, பயணத்தில் ஒன்றுமே சரி வராது, திரும்பிடுறாங்க. சுபஹானல்லாஹ். ஒரு பூனை குறுக்கறதுச்சுன்னா என்ன நடத்தலாம்? அந்த பிரயாணம் சரி வராங்க. அது மட்டுமா, ஓநாய் நரி இருக்குல்ல, நரி ஊழ விட்டுச்சுன்னா பறக்கத்தான். ஏன் வீட்டு நாயை வளர்க்கீங்க? நிறைய உட்காந்து வரங்க, கதை முடிஞ்சது. நாய்க்கு மேல நிறைய வளர்த்தீங்கன்னா கதை முடிஞ்சு பறக்கத்து. இப்படிப்பட்ட கண்மூடித்தனமான மூட நம்பிக்கைகளை நம்ம சமுதாயத்துக்கு மத்தியில் பரப்பி இருக்கிறார்கள். அது மட்டுமா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாடுவதற்குள்ள பொம்பளை பிள்ளையை கொடுக்குறான், நாடுவதற்குள்ள ஆம்பளை பிள்ளையை கொடுக்குறான், நாடுவதற்கு ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறான், இன்னும் நாடுவதற்கு பிள்ளை இல்லாம ஆக்கிடுறான். இது அல்லாஹ்வுடைய ரைட்ஸ்ல உள்ள விஷயம், அவன் அதிகாரத்தில் உள்ள விஷயம். அப்படி ஒரு பெண்ணுக்கு குழந்தை எல்லாம் கொடுக்காட்டி திருமண குடி அந்த பெண் எடுக்க மாட்டாங்க. அந்த மணப்பெண்ணுக்கு முன்னாடி அந்த பெண்ணை வரவிட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? நீ வந்தன்னா ஓ முசீபத் என் மகளுக்கு சொத்திரும். சுப்ஹானல்லாஹ். இப்படி நம்ம சமுதாயத்துக்கு மத்தியில இந்த பீடை என்கின்ற நோய் பரவப்பட்டிருக்கிறதா இல்லையா? இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லுது? அது மட்டுமா, மையத்துக்குரிய ஒரு குருவி இருக்குதான், அது நம்ம ஏரியா சொல்ல ஆள் காட்டின்னு சொல்லுவாங்க. அந்த குருவி கத்திருந்தா எவ்வளவு ஒச்சாரப்புறான். இப்படி எல்லாம் மக்கள் மத்தியில கற்பனையை வளர்த்து அன்றைக்கு நோயாளி இருந்தான்னா அவன் பயப்படுவான். அந்த குருவி கத்திட்டு என்ன சொல்லுவான்? ஆஹா, நமக்கு தான் நோயா இருக்கிறோம், கத்திட்டது மறக்கும் போது நமக்கு தான் டங்குத புறாரு இவன் பயப்பட்டு இருப்பான். ஆனா அடிப்பவங்க தான் அடிச்சு சாவுற மாதிரி இவன் சென்று போய்த்துருவான். அப்ப பாருங்க, இந்த பீடை என்கின்ற இந்த முசீபத்தை நம்ம அல்லாஹ்வுடைய விதிப்பிரகாரம் ஏற்படுதுன்னு நம்பாம அவன் கதையை கேட்டு நம்ம குட்டிச்சுவரா போனதை அல்லாமல் சரியான ஈமானோடு நாங்கள் எதையுமே நோக்கவில்லை. நம்ம தொழுகைக்கு பிறகு துஆ ஓதணும். இந்த இதுல பாருங்க, அல்லாஹும்ம லா மனி லிமா அஸைத வலா மூஸி லிமா மனஸ வலா யன்ஃபஉ ஜத மின் ஜத். நம்ம விதியை தான் ஒவ்வொன்றும் சொல்றோம். பீடை கிடையாது, இந்த ஆண்டவத்தின முசீபத்து கிடையாது, சஃபர் மாதம் முசீபத்து இல்லை என்று துஆ ஓதுறோம். துஆ ஓதி வீட்டுக்கு போயிட்டு சஃபர் மாசத்துல பறக்கத்தை எதுவும் செஞ்சிடாத, வியாபாரம் செஞ்சிடாத, கல்யாண பேச்சுவார்த்தை எடுத்துறாத, கொண்டாடி போய் படுத்துறாதுன்றான். ஏன் சொல்றான்? குழந்தை கிடைச்சா முசீபத்துன்றான். ஷியாக்கார முஹர்ரமாக செஞ்சிடாதுன்றான். ஏன்? ஹுசைனை கொலை செய்யப்பட்டார்கள், உனக்கு முசீபத்துன்றான். இப்படி அவன் கைவசத்துக்கு ஏற்ப மார்க்கத்தில் விளையாடி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளணும். பீடை என்பது மார்க்கத்தில் கிடையாது. இப்ப இவங்களா கற்பனை செய்யறாங்களே, அது கிடையாது. முசீபத்து ரெண்டு வகைப்படும். ஒன்னு லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். இவன் கரத்தால செய்து அவனுக்கு ஆப்போசிட் வந்து விழுந்துருது. இது ஒண்ணு. இரண்டாவது மை யுர்தில்லாஹு பி கைரன் யுஸிபுஹு மின்ஹு. யாருக்கெல்லாம் நல்லதை நாடுகிறானோ அவனை ரப்புல் ஆலமீன் சோதிக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? 2ஆம் அத்தியாயம் 155ஆம் வசனத்தில் சொல்கின்ற பொழுது, வல நபுலுவன்னக்கும், உங்களை நாங்கள் சோதிப்போம். அப்ப முசீபத்து தானே வரும், வீடு தானே வருது. நாங்கள் உங்களை சோதிக்கிறோம். பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத். அல்லாஹ் சொல்றான், பயத்தை கொண்டு சோதிப்பேன்,
சோதிப்பேன், சொத்துக்களை அழிச்சு சோதிப்பேன், உயிரை எடுத்து சோதிப்பேன், உன் விவசாயத்துல குறைவை ஏற்படுத்தி சோதிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சும்மா சொல்லல. அல்ல ஒட்டுமொத்தமாக சோதித்தான். பீடையில மாதத்துல பீடை அல்ல, தினத்துல பீடை அல்ல, எனக்கு இருந்து வருது உனக்கு சோதனை பாரு அப்படின்றான். பயத்தை கூட சோதிக்கிறேன்றான், பசிய கூட சோதிக்கிறேன்றான், சொத்து பத்தை எடுத்து சோதிக்கிறேன்றான், வருமானத்தை குறைச்சி சோதிக்கிறேன்றான், உனக்கு விருப்பமான முஸ்லிம் நான் எடுத்து சோதிக்கிறேன்றான். அந்த சோதனையின் போது சஃபர் மாதத்தால் இந்த பீடை வந்தேன்னு ஒருத்தர் சொல்லாம, முஹர்ரம் மாதம் இந்த பீடை வந்து சொல்லாம, விதவை வந்திருந்தாலும் என் மகளுக்கு பிள்ளை இல்லாம போனுச்சுன்னு சொல்லாம, அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ் ஏற்படுத்தியது அப்படின்னு ஒருத்தர் சொல்வான்னு சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயன்னு சொல்கிறான். எனவே அல்லாஹ் நல்லடியா இருக்கிற நாங்க இந்த மாதங்களை பற்றி அல்லாஹ்வுடைய மேலும் என்ன சொன்னார்கள் பார்த்தோம்னு சொன்னா, அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரியில 5717வது செய்தியாக வருகிறது. எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா அதுவா தொற்று நோய் என்பது கிடையாது, வலா சஃபர சஃபர் மாதத்தில் பீடை என்பது கிடையாது, வலா ஹாமத ஆந்தை கத்துவதனால் முசீபத் என்பது கிடையாது ரசூலுல்லாஹ். அப்ப இந்த மூன்றும் அந்த காலத்தில் இருந்து வந்திருக்குது. என்ன தொற்று நோய் என்கின்ற ஒன்று அந்த காலத்து மக்கள் மத்தியில மனசுல ஒரு நோயாக இருந்திருக்கிறது. இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன, வலா சஃபர சஃபர் மாதத்துல பீடை என அந்த மக்கள் கருதி வந்தார்கள். அப்ப ஜாஹிலியா காலத்திலேயே என்ன இருந்திருக்குது, சஃபர் மாதம் ஒரு பீடை மாதம் அப்படின்னு இருந்ததை தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வலா சஃபர் சஃபர் மாதம் பீடை கிடையாதுன்னு ரசூலுல்லாஹ். வலா ஹாமா ஆந்தை கத்தினால் உனக்கு முசீபத்து கிடையாதுன்னு ரசூலுல்லாஹ். நம்ம சமுதாயம் இந்த மையத்துக்குரிய பேரை வச்சு அது கத்தினா ஆள் மௌத்தா போய்த்துருவானா, அது கத்தினா மௌத்தா போவான் என்றால் ரப்புல் ஆலமீன் லவ்ஹுல் மஹ்ஃபூல் அந்த பறவையில கையில கொடுத்து வச்சிருக்கிறான், நீ பார்த்து போய் கத்திட்டு வா, அன்னைக்கு அவன் செத்து போய்க்கிறட்டும். கத்தி ஒரு மாசத்துல ஒருத்தன் செத்து போறான், அப்ப கத்தினாலும் மௌத்தா போகணுமே. அப்ப எனவே இந்த சமுதாய மக்கள் மத்தியிலேயே இப்படிப்பட்ட அவநம்பிக்கை மூட நம்பிக்கை இருக்குது. அது பொய் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னார்கள். அது மட்டுமா, அஹ்மதுல 8343 செய்தியை பாருங்க. லா அதுவா தொற்று நோய் கிடையாது, வலா சஃபர் சஃபர் மாதம் பீடை கிடையாது, வலா ஹாமா இந்த ஆந்தை கத்தினா முசீபத் என்பது கிடையாது. ஹலகல்லாஹு குல்ல நஃப்ஸின் ஃபகதப ஹயாத்தஹா வ மௌத்தஹா வ முசீபாத்திஹா வ ரிஸ்கஹா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனுஷனை படைச்சான் பாருங்க, நம்மளை படைச்சான் பாருங்க. அந்த விதி எழுதுற சமயத்துல நம்மளோட ஹயாத்தி எவ்வளவு காலம், நம்மளோட மௌத்து எப்ப நடக்கும், நமக்கு என்ன என்ன முசீபத் வர இருக்குது, நமக்கு என்ன என்ன சோதனை வர இருக்குது, நம்ம எதெல்லாம் சாப்பிடுவோம் என்பதெல்லாம் அப்பயே எழுதப்பட்டாச்சு. எப்ப எழுதப்பட்டாச்சா, நம்ம படைக்கப்படுறதுக்கு முதல் வானபூமி படைக்கப்படுறது விதி எழுதப்பட்டுச்சு. அந்த அந்த நேரத்துல நம்ம என்ன என்ன செய்வோம். இப்ப இந்த ஜும்மாக்கு வந்து எத்தனை பேர் தூங்குவோம்னு எழுதப்படுதாச்சு. இந்த ஜும்மாக்கு வந்துட்டு எத்தனை பேர் பயான கேட்பீங்க, எத்தனை பேர் குரட்டை விட்டு தூங்குவீங்க, எத்தனை பேர் லேட்டாகி வருவீங்க, எல்லாம் எழுதப்பட்டுதான் இருக்குது. ஒன்றுமே எழுதப்படாமல் நடக்காது என்பதை இந்த செய்திகள் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறது. அது மட்டுமா, எச்சரிக்கை என்ற அடிப்படையில் இப்ப சஃபர் மாதம் பீடை என்று சொல்வது, முஹர்ரம் மாதம் பீடை என்று சொல்வது, இந்த மனைவி பெண் என் வீட்டுக்கு வந்தால் பீடை என்று சொல்வது, பூனை குறுக்கறுத்த பீடை என்று சொல்வது, அதே போல மூளைகள் இந்த ஒற்றை பிடிச்சிருக்கலங்க, இந்த ஒற்றை பிடிச்சா முஸ்லிம் சொல்றது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு. இதனால் அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் என்னத்தை மனசு நினைக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற பொழுது புகாரியில 6882 செய்தியை பாருங்க. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார்கள், சொன்னார்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்,